நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி என்ற மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமலாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஹண்டா வைரஸ் பற்றினது. இந்த ஹண்டா வைரஸ் அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ ஆஸ்திரேலியாவில் தான் அதோட நிலவரம் ஓடிட்டு இருக்குது. இந்த ஹண்டா வைரஸ் மெயினாக இதுவும் ஒரு விதமான சுவாச கோளாறை ஏற்படுத்துகிற ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான். இதோட மொர்டாலிட்டி ரேட் 37% இருக்குது. அதாவது 100% மக்கள் ஹண்டா வைரஸ்னால பாதிக்கப்பட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 27% 37% மரணத்திற்கான வாய்ப்புகள் இந்த இதில் சாத்தியக்கூறாக இருக்குது. அதனால் இதிலிருந்தும் நம்ம எப்படி விலகணும், எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு சுவாச கோளாறு. இந்த ஹண்டா வைரஸும் இதுவும் ஜுனாட்டிக் வைரஸ் தான். அதாவது விலங்குகள்கிட்டருந்து மனிதனுக்கு பரவுது. இதில் முக்கியமாக ஹெச்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹண்டா வைரஸ் பல்மனரி சிண்ட்ரோம். பல்மனரி சிண்ட்ரோம்னா நம்ம முதலையே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சுவாச அழற்சி, மூச்சு திணறல், ஆஸ்துமா, வீசிங்கு, காஃபிங், ஸ்னீசிங், இந்த மாதிரி சுவாச கோளாறுகள் அனைத்துமே வரும். இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதோட கடுமையான முற்றிப்போன ஸ்டேஜ் தான் அது HFRSன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெமராஜிக் ஃபீவர் வித் ரெனல் சிண்ட்ரோம். அதாவது படிப்படியாக இந்த மாதிரி கோளாறு வரும்போது என்ன ஆகுனா அது ரத்த கசிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கூட கொண்டு விடுது. பின்னாடி ரீனல் சிஸ்டமும் கெட்டு போயிடுது. அப்போ யூரின் போகிற பிரச்சனைகள், எலிமினேஷன் ப்ராசஸ் கெடும்போது என்ன ஆகுனா நம்மளோட உடல் முழுமையாக பாதிப்படையுது. ஸோ இதிலிருந்தும் நம்ம அவேர்னஸ் கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் இந்த டிசீஸ் நம்ம மக்களையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிற மக்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ கமெண்ட்ஸோ எதாவது இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.